என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும். இன்று இந்த அம்மா உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ இந்த அம்மாவினிடத்தில் வேண்டி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. இன்று இந்த அம்மாவினை நீ கண்டுவிட்டாய் அல்லவா என் தங்கமே? உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்துவிடப் போகின்றேன். அது என்னவென்று நீ கேட்பாயானால், முதலில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, நீ புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத்தான் போகின்றாய். நீ என்னிடத்தில் வந்து கேட்டதும் விரும்பியதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அம்மா, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள். என்னை பார்க்க மாட்டாயா? என்னை இந்த வாழ்க்கையில் மீட்டுத்தர மாட்டாயா என்றெல்லாம் என்னிடத்தில் நீ வந்து வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே? எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல விஷயத்தையும் செய்து கொடுப்பதற்காகவும் உன் அம்மா நான் வந்து விட்டேன். என் பிள்ளையே, இதுவரை நீ முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது. அத்தனையும் கடந்து ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் துரோகங்களையும் எல்லாம் தாண்டித்தான் இப்பொழுது இப்பேற்பட்ட நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய் என்பதனை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நீ என்னை உன்னுடைய துணைக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய். என் செல்ல பிள்ளையே, வெற்றியானது உன்னுடைய கை தொடும் தூரத்தில்தான் நின்று கொண்டிருக்கின்றது. நீ நினைத்ததை அடைவதற்கான காலம் இன்னும் உனக்கு கனியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. அதனால் நீ என்னை மட்டும் நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள்ளே நீ ஏற்படுத்தாதே. என் குழந்தையின் விடாமுயற்சி இலக்கினை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் பொழுது அதனை நீ அடையாமல் சென்றுவிட மாட்டாய். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா சொல்வதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் இருக்க வேண்டாம். இந்த அம்மா நீ செய்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்துதான் இருக்கின்றேன். அதில் நன்றாக செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் இந்த அம்மா எங்குமே எதையுமே செய்துவிட முடியாது அல்லவா? அதனால் நீ எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. யாரும் உனக்கு உதவி இல்லை என்று வருந்தியும் நிற்காதே. உதவிக்கு இல்லை என்று நீ வருந்தியும் நிற்காதே. உதவியையும் யாருடைய உதவியையும் பெறாமல் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வந்திருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய வளர்ச்சி. எல்லாம் நீயாகவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இதுவெல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சி. நீ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் போகின்றாய். இந்த அம்மாவினுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கும் கனவு இருக்கின்றது அல்லவா? அதை நீ அப்படியே காப்பாற்றி வருகின்றாய். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும், உனக்கென்று ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? இப்படித்தான் எல்லோரும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தே இருக்கின்றது அல்லவா? எவர் ஒருவரிடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு வீழ்ச்சி அதிகமாக வந்தாலும் அவரினுடைய வளர்ச்சி
அவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அவர்களுடைய வளர்ச்சியை தற்காலிகமாக வேண்டுமானால் தடை செய்து விடலாம். ஆனால் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது எல்லோரும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டி இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு தானாக வந்துவிட்டது. இன்று உன் அம்மா அதனை நான் கண்கூடாகவே பார்த்துவிட்டேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்பதனை நான் நன்றாக அறிவேன். நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது. இதையெல்லாம் நான் அறிவேன். உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது என்பதையும் இந்த ஊரே எல்லாவற்றையும் அறியும். இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்ய எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய உதவி கிடைக்கத்தான் போகின்றது. இது நீ இன்னும் அறியவில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எதிரிகள், துரோகிகள் யார் யார் என்பதையெல்லாம் நீயாகவே சில பிரச்சனைகளில் இருந்து தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதற்கான தருணங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்ததே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. என் குழந்தையே, வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன்னுடைய நல்ல காலம் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களை பற்றி எல்லாம் உனக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு காலமாக ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று நீ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த அம்மா உனக்கான அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கின்றேன். அந்த துரோகிகளின் அடையாளம் தெரிந்த பிறகுதான் உனக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்கப் போகின்றது. இவர்களை எல்லாம் உடன் வைத்து கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடத்தில் இருந்தே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் நீ அனுபவித்தாய். அவர்கள் உனக்கு தானாக பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். உன்னுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய காரியத்தில் நீ முழுவதுமாக ஈடுபட மாட்டாய் என்பதிலும் உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலும் தான் அவர்கள் கவனம் அதிகமாக இருந்தது. அதோடு உனக்கு எத்தனையோ தடங்கல்களையும் உருவாக்கி கொடுத்தார்கள். நீ இதையெல்லாம் செய்தால் வெற்றி பெற மாட்டாய் என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு இன்னும் பல சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் என் செல்ல குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவள் என்றென்றைக்கும் உனக்கு துணையாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.